ஹிந்தி தெரியாது போடான்ட்டு ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். வருஷமாக சொல்லிட்டுருக்கிறது இந்த வருஷமும் சொல்ல வைக்கிறீங்க. ஏற்கனவே இந்த கண்டென்ட்டை பண்ணியாச்சு. உங்களுக்கான டைட்டில்லாம் மாற்ற முடியாது. பழைய தம்ப்நெயிலை கூட அப்படியே கூட யூஸ் பண்ணிப்பேன். ஸோ பார்த்தா பாருங்கள். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஆக்சுவலி இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றது வந்து சும்மா ட்ரெண்ட் ஆகிற விஷயமோ, சும்மா ஏதோ வந்து சொல்லணுன்றதை சொல்கிறதோ, ஃபேன்சியாக இருக்குன்றதோ அதெல்லாம் கிடையாது கைஸ். இதுக்கு பின்னாடி வந்து ரத்த சரித்திரம் இருக்குது. ஸோ மொழி போர்ன்றது வந்து இன்றைக்கி சும்மா வந்து பாலிட்டிக்ஸ்க்காக பண்ணுற விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து இல்லைங்க நம்ம மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னால் டிஎம்கேலே ஆட்சியில் இருக்காது. இதுதான் உண்மை. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மொழி போர் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2025 நம்ம தான் ஃபஸ்ட்டு குரலாக இருக்கிறோம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட குரல் தான் ஃபஸ்ட்டு குரல். இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நின்றுது. வந்து ராஜாஜி காலத்தில் வந்து ராஜாஜி சிஎம்மாக இருக்கிறாரு. அப்போ வந்து 125 ஸ்கூலில் வந்து செகண்டரி ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தி இம்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணுறாங்க. உடனே பெரியார் எல்லாம் சேர்ந்து வந்து அண்ணா அந்த டைமில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து, அண்ணா இருந்தாலும் தெரில, பெரியார் இருந்தார், எல்லாம் சேர்ந்து இது வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய கலவரம்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த லாங்குவேஜ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி, அண்டு இது வந்து லிங்குவிஸ்டிக் பேரியரில் நம்ம எல்லா ஸ்டேட்ஸையும் பிரிக்கிறோம். ஸோ அதனால் எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு கிடையாது அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாரு. அவருக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃப்யூச்சர்லேயும் இவனுக்கு இதே விஷயத்தை உருட்டிட்டு இருப்பானுங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜ். தமிழ், ஹிந்தி எல்லாமே அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். அஃபிஷியல் கவர்மெண்ட் பர்பஸ் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். வெறும் ஹிந்தி மட்டும் கிடையாது, அது வந்து நேஷ்னல் லாங்குவேஜும் கிடையாது. ஜஸ்ட்டு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸு, கெசட்டு அதிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் இருக்கணும். அதே சமயத்தில் லீகல் லெஜிஸ்லேஷன்லேயும் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜில் நடக்கணும். ஸோ இந்தமாரி விஷயம் எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரீடிஃபைன்டு. ஆனாலும் இந்த காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் மாறி வந்து இந்த விஷயத்தை எடுத்து உருட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சிறங்க பிடிச்சவங்க கையை மாரி சும்மாவே இருக்காது. 1940s திரும்ப பிரச்சனை, 1950s அண்ட் 60s பெரிய அஜிடேஷன் ஆகி சில பேர் உயிர்லாம் விட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. அண்ட் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இந்த விஷயம் முடிவுக்கு வந்து கொஞ்சம் ஆற போட்டாங்க. திரும்ப 2005 2014 அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இந்த விஷயம் வெளியில் வரும். ஏதோ ஒரு மூலியமாக எப்படியாவது நம்ம வந்து கை காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாவது கொண்டு வந்துடக்கூடாது ஹிந்தி அப்படின்ட்டு. ஏன்னா வேறு எந்த மொழியும் தெரியாது. எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியோ பொழப்பு ஓட்டுறது. சரி, இப்போ வந்து இவங்க கேட்குற குயிக்கான ஒரு கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். டிப்பிக்கலாக நம்ம ஊர் சங்கீஸும் கேட்பாங்க, அந்த ஊர் சங்கீஸும் கேட்பாங்க. ஸோ அதாவது வந்து இங்கிலீஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இந்தியன் லாங்குவேஜ் தானே ஹிந்தி, அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷில் வந்து சயின்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஏஐ பற்றி வந்து டீப் சீக்கு பற்றி படிக்கிறதெல்லாம் இங்கிலீஷில் தான் படிக்கிறீங்க. அண்டு அதுக்கப்புறம் மெடிசின்னு, ஏரோநாட்டிக்ஸு எல்லாமே, ஆஸ்ட்ரானமிலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போய் எந்த டெக்ஸ்ட் புக் எடுத்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் இருக்கிற தமிழ் புக்ஸ் எடுத்தாலும் சரி, அது இங்கிலீஷ்லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண புக்கு தான். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாமே இங்கிலீஷ்லேருந்து தான் வருது. ஹிந்தியில் என்ன இருக்குது? ஹிந்தியில் லிட்ரேச்சர் இருக்கா? பாலிவுட் சாங்ஸ் தான் இருக்குது. லிட்ரேச்சர் அவ்வளோதான். அதில் லிட்ரேச்சரு 300 வருஷம்தான். அதோட வரலாறு என்ன? வரலாறு வந்து ஒரு வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சது. அதோட ஆரிஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன் ஆரம்பிச்சது. லிங்குவிஸ்டிக் ரிசர்ச்னு பண்ணிட்டு வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஆள். எனிவே, ஸோ அதை பற்றி நம்மளுக்கு என்ன கவனம், நம்ம லாங்குவேஜா? ஸோ அப்படி இருக்கட்டும். சரி, ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் செகண்ட் கொஷின் வந்து ஹிந்தி இம்போஸ் பண்ணுறதுனா, ஹிந்தி வரதுனால வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ்னா ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் நல்ல விஷயம்னா ஜெர்மன் படிங்க, ஜாப்பனீஸ் படிங்க, சைனீஸ் படிங்க, அரபிக் படிங்க, ஸ்பானிஷ் படிங்க, ஃப்ரெஞ்சு படிங்க. இந்த லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா, இதுக்கு நான் ப்ராக்டிக்கலாக நிஜமாலுமே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜெர்மன் படிச்சிங்க அப்படின்னா காத்தே இன்ஸ்டியூட்னு நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அதில் நீங்கள் லெவல் சர்டிஃபிகேஷன் இருக்குது, A2 A3 அப்படின்னு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதை நான் போய் படித்தேன். அதை நீங்கள் ஒரு 3 லெவல் படிச்சிங்க அப்படின்னா அசால்ட்டாக ஒரு 1 lakh மேலே சம்பளம் வாங்கலாம். நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரில் வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்குது, இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கால் பண்ணி அமெரிக்காவுக்கு, ரஷ்யாவுக்கு, இல்லை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட ஏதாவது வெப்சைட் டெவலப் பண்ணணுமா, ஆப் டெவலப் பண்ணணுமா, கேம் பண்ணணுமா, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன லாங்குவேஜில் கேட்பாங்க? இங்கிலீஷில் கேட்பாங்க. இதே மாதிரி தான் பாகிஸ்தானில் இருக்கவங்களும் கேட்பாங்க, பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் அந்தந்த ஊரில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ், இன்ஜினியரிங் கம்பெனிஸ்லாம் ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கேட்பாங்க. இப்போ ஃப்ரான்ஸில் இங்கிலீஷ் எவ்வளோ பேர் பேசுவாங்க? ஜெர்மனியில் இங்கிலீஷ் எவ்வளோ பேர் பேசுவாங்க? ஜப்பானில் இங்கிலீஷ் எவ்வளோ பேர் பேசுவாங்க? சைனாவில் எவ்வளோ பேர் பேசுவாங்க? ஸோ இப்போ இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஊர் மார்க்கெட்டை நம்ம டேப் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இங்கிலீஷு, நம்ம தமிழ் படித்தோம். இது கூட சேர்ந்து கம்பல்சரியாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்சோ, ஸ்பானிஷோ அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன்.
இத்தனை வருஷத்தில் இந்த ஹிந்தியை விட்டுருங்க, இந்தமாரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சிருந்து நம்ம அதில் நல்லா பேசுகிறோம் அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து வேலையில் திண்டாட்டமே இருந்திருக்காது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் படித்தவனுக்கு வந்து ஒன்று மாற்றி, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இங்கிலீஷ் மட்டுமே படிச்சுக்கிட்டு நம்ம ஊரில் வந்து கோடிக்கணக்கான பேருக்கு வந்து வேலை கிடைக்குது. ஐடிஇஎஸ், பிபிஓஸ் இது எல்லாத்துலேயும் வந்து இத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. கேபிஓ நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் இவ்வளோ வேலை கிடைக்குது. எக்ஸ்ட்ராவாக ஜெர்மன் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஜெர்மன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் 110 கோடி பேரில் எத்தனை பேருக்கு ஜெர்மன் தெரியும்? 1 கோடி பேர் கூட தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிற ஒரே ஸ்டேட் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அதை படிக்கலாமா இல்லை உட்காந்து ஹிந்தியை படிக்கலாமா? நம்ம படிச்சுட்டு ஹிந்தியை படிச்சுட்டு நம்ம எங்கே போய் நீங்கள் உத்தரப்பிரதேஷ் போய் வேலை செய்ய போகிறீங்களா? குஜராத்தில் போய் வேலை செய்ய போகிறீங்களா? இன்றைக்கி யூஎஸில் டீபோர்ட் பண்ணாங்கல்ல, இப்போ 100 பேர், இப்போ அடுத்தது 100 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்த மெஜாரிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்டு தான். ஓகேவா? இங்கே ஆஸ்திரேலியாவிலையும் சரி, கனடா இந்தமாரி கண்ட்ரீஸில், லண்டனில் இந்தமாரி கண்ட்ரீஸ்லலாம் எச்சு துப்பாதிங்கன்னு சொல்லிட்டு தமிழில் போட மாட்டாங்க, ஹிந்தியில் மட்டும்தான் போடுவாங்க. வேறு சைனீஸ்லேயோ இங்கிலீஷ்லேயோ கூட போட மாட்டாங்க. இங்கிலீஷ் மேபி இருக்கலாம், பட் முக்கால்வாசி ஹிந்தியில் போடுவாங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள்லாம் அப்ளையே பண்ணாதீங்க எங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு, நீங்கள் வந்து படிக்க வரதே கிடையாது, இங்கே வந்துட்டு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு டாக்ஸி தான் ஓட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டுன்னு நீங்கள் போய் பாருங்கள். யூபி, அதுக்கப்புறம் பஞ்சாப், உத்தரகாண்ட் நினைக்கிறேன். அந்தமாதிரி ஒரு 3-4 எல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஹிந்தி படிச்சுட்டு நம்ம எங்கே போவோம்? சரி, அதை படிச்சிட்டோம். ஸோ அதை படிச்சுட்டு நம்ம என்ன அதை வச்சு பண்ண போகிறோம்? ஸோ அது ஒன்று. ஏன்னா அவங்க தான் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு தான் இங்கே வந்து வாழ்வாதாரம். ஸோ நம்ம யூஎஸ் போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம், கனடா போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்? அப்போ நான் யூபியில் போய் உட்காந்துட்ருக்கிறேன். நான் வந்து என்றைக்காவது கனவுல கூட கண்டிருப்பேன் நான் யூபியில் போய் குஜராத்தில் போய் வேலை செய்வேன்ட்டு. என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு எய்ம் இருக்குமா? ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரியலிஸ்டிக் எய்ம் வந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிறது. ஸோ அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி படிக்கிறதுனால என்ன கெட்டழிஞ்சு போச்சு இப்போ நார்த் இந்தியாவில் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நிறையா கெட்டழிஞ்சு போச்சு. நான் பேர் சொல்கிறேன். பஞ்சாபி, போஜ்பூரி, ஆவாதி, மார்வாரி, பிராஜ் பாஷா, ஹரியான்வி, குன்மோனி, கர்வாலி, ஜெய்ப்பூரி, மஹாகி அண்ட் மராத்தி. இந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து பாதி லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சு, பாதி லாங்குவேஜ் அழிகிற நிலமையில் இருக்குது. மராத்தி வந்து டிக்ளைனிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தான் இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து அது அஃபிஷியல் லாங்குவேஜ், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் அதை கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது டிக்ளைனிங் ஃபேஸில் இருக்குது. ஸோ அண்ட் இங்கே சொல்லலாம் இதெல்லாம் வந்து என்ன டேட்டா இருக்குன்னுட்டு. டேட்டா ரொம்ப சிம்பிளுங்க. தமிழ்நாட்டில் பண்ணுற படத்தோட பட்ஜெட் என்ன? கடைசியாக வந்து PS1, PS2லாம் பண்ணோம், அண்டு விக்ரம் பண்ணோம். இந்த படம்லாம் பட்ஜெட் என்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம்? நம்ம வந்து 300 crores 400 crores பண்ணுறோம். விஜய் படம் கோட்டுன்ற படத்துக்கு விஜய்க்கு சேலரி மட்டுமே 300 கோடியில் கொடுக்குறோம். அண்டு பக்கத்தில் தெலுங்கில் வந்து புஷ்பான்ற படம் வந்து 500 கோடிக்கு பண்ணுறாங்க. 1000 கோடி வந்து பேன் இண்டியா பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. பாகுபலி பேன் இண்டியா ரிலீஸு. ஸோ எத்தனை மராத்தி, போஜ்பூரி, ஈவன் பாலிவுட் படம், எத்தனை படம் சவுத்தில் அந்த அளவுக்கு வைட் வெரைட்டியாக ஹிட் ஆகுது. பாலிவுட் படம் கூட எப்போயாவது ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஓரளவுக்கு ரீச் இருக்குது. பாலிவுட்டை தவிர மற்ற லாங்குவேஜ், நார்த் இந்தியன் லாங்குவேஜஸில் ஒரு படம் காந்தாரா மாதிரியோ, கேஜிஎஃப் மாதிரியோ, புஷ்பா மாதிரியோ, இல்லை வந்து நம்ம ஊரில் என்ன படம் ஆச்சு பேன் இண்டியா ஹிட் நம்ம ஊரில் தான் வந்துச்சு, நான் தமிழில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி வந்து நார்த்தில் எந்த லாங்குவேஜ் படம் வந்து பேன் இண்டியா ஹிட் ஆச்சு? அண்ட் நார்த்துலேருந்து ஒரு மற்ற லாங்குவேஜ் படம், ஹிந்தியை தவிர மற்ற லாங்குவேஜ் படம் எது வந்து ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க? அவங்களால ஏன் பண்ண முடியல? ஸோ அந்த கொஷனுக்கு முதல்ல நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் இந்த வியூ ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க வந்து, என்னோடய வீடியோ பிடிக்காதவங்க வந்து அதை முதல்ல ஆன்சர் பண்ணுங்கள். ஏன் அவங்களால வந்து 300 கோடி ரூபாய்க்கு ஒரு மராத்தி படமோ, பெங்காலி படமோ, பஞ்சாபி படமோ எடுக்க முடியறதில்ல? ஏன்னா மார்க்கெட் இல்லை. ஏன் மார்க்கெட் இல்லை? 1992 வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டிடி தான் பார்த்துட்டு இருந்தோம், சன் டிவி வரத்துக்கு முன்னாடி. 92 91 சம்திங் லைக் தட். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே டிடி தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எல்லாருமே சந்திரகாந்தா பார்த்துருப்போம், மகாபாரதம் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் ராமாயணம் பார்த்துருப்போம், எக்ஸே பத் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த அதில் வர டிவி சேனல்ஸில் வர ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கு. ஸோ இதை தான் நமக்கு வந்து பார்த்துருப்போம். இன்னும் கூட பார்த்துருப்போமே, சிந்த்பாத் பார்த்துருப்போம், இந்தமாரி விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ 91க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சன் டிவி வந்துச்சு, ராஜ் டிவி வந்துச்சு, விஜய் டிவி இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சேனல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நார்த் இந்தியாவில் கண்டினியூஸாக அதே சேனலில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தி லாங்குவேஜில் வந்து லிரிசிஸ்ட், அந்த பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு வரிகள் எழுதுகிறாங்கள, அந்த லிரிசிஸ்ட்டு டயலாக் ரைட்டர்ஸ் வந்து மராத்தியில் நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாக அவங்க வெறுமனே ஹாலிவுட் படம் தான் அவங்க அப்பா பார்த்தாங்க, அந்த பசங்க பார்த்தாங்க, அந்த பசங்களோட பசங்க பார்த்தாங்க. இப்போ திடீர்னு வந்து அந்த பசங்களோட பசங்களை கூப்பிட்டு தம்பா இந்தாப்பா எனக்கு வந்து மராத்தியில் வந்து ஒரு பாட்டு எழுதுப்பானா எப்படி எழுத முடியும்? ஸோ இப்போ அந்தமாரி ஒரு லாங்குவேஜில் ஒரு ஒரு நல்ல ஆழ்மையான ஒரு அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த லாங்குவேஜ்லேருந்து வர பாட்டை உட்காந்து மராத்திக்காரன் எப்படி கேட்பான்?
அவனுக்கு வந்து தெலுங்குலேருந்து நல்ல பாட்டு வருது, நல்ல ரிச்சான ஒரு விஷுவலு, நல்ல ரிச்சான ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தெலுங்கு தமிழ்லேருந்து வருது, ஹாலிவுட்லேருந்து வருது, பாலிவுட்லேருந்து வருது. அப்படி இருக்கிறப்ப மராத்தி பாட்டை அவன் பார்க்குறதுக்கு அதில் என்ன இருக்குது? பட்ஜெட்டும் கிடையாது, விஷுவலும் கிடையாது, அண்ட் லாங்குவேஜ்லேயும் வந்து அந்தளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு அந்த லாங்குவேஜில் டெப்த் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு காலத்தில் வந்து மராத்தி மூவிஸ் வந்து லெஜெண்டரி. கமல்லாம் போய்ட்டு அங்கே இருக்கிற படத்தில் நடிச்சிருக்காரு, மராத்தி மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அண்ட் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து காதல்னு அந்த படத்தில் வந்து ஒருத்தர் கவர்னராக வருவார்ல, வில்லன், சாகர்லால் அது ஒன்று அந்த பேர் வரும். அவர் மராத்தி ஆக்டர், பயங்கர ஃபேமஸான மராத்தி ஆக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கிறது வந்து நம்மளுக்கு அது ஒரு பெருமையான விஷயமா இருந்த அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பெருசாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த இண்டஸ்ட்ரி என்னாச்சு? ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பட்ஜெட்டில் தான் அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதையும் அவங்க ஊர் மக்கள் அதிகமாக பார்க்குறதே கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நம்ம ஊர் சங்கீஸ்லாம் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்களே, அந்த அட்வைஸ்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹிந்தி அப்படின்னு ஆரம்பித்தவொடனே ப்ரொட்டஸ்ட் பண்ணது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதை உடனே அக்செப்ட் பண்ணது பீகார் தான். இப்போ இந்த 2 ஸ்டேட் எங்கே நிற்குது? நேத்திக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து பீகார்காரனுங்க சும்மா போர் அடிக்குதுன்னு ட்ரெயின் அடித்து உடச்சிருக்கிறானுங்க. ட்ரெயினில் போகிறவங்க மேலே தண்ணி அடித்து விளாண்டுருக்குறானுங்க. சரி, ஏதாவது கலவரமாக இருக்கும் போல இருக்குது, ஏதோ பசங்க ஏதோ பெரிய கோவத்தில் இருக்கிறானுங்க பார்த்தா, அப்படிலாம் இல்லை, சும்மா போர் அடிக்குதுன்னு ட்ரெயின் அடித்து உடச்சிட்டானுங்க. அந்தளவுக்கு தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? இதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜ் வேணாமா அப்படின்ட்டு. நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அந்தந்த ஊரில் வந்து அந்தந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அந்தந்த ஊரில் இங்கிலீஷும் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இங்கிலீஷ் இவ்வளோ நாள் இருந்துச்சு, எதனாலையாவது தமிழ் அழிஞ்சிச்சா? இன்றைக்கி நான் வந்து தமிழுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், என் பசங்க தமிழில் பேசுகிறாங்க. இந்த தெருவில் வந்து மற்ற ஸ்டேட்காரங்க இருக்காங்க, பக்கத்துலேயே வந்து என்ன ஸ்டேட் இருக்காங்க, கேரளா ஸ்டேட் இருக்கிறாங்க, அண்ட் தெலுங்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம்னா, அவங்க பசங்க வீட்டில் கூட அந்த ஓன் மதர் டங் பேசுகிறது கிடையாது. என் பசங்க தமிழ் படம் பார்ப்பாங்க, தமிழை நல்லா தெளிவாக பேசுவாங்க. ஸோ சங்கீஸ், ஆக்சுவலி உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். லவ் டு சி இட். ஸோ அதனால் ஹிந்தி வந்து இப்போ இந்த மும்மொழி கொள்கையை வந்து டிஎம்கே எடுத்துக்கிச்சு அப்படின்னா டிஎம்கேவே நம்ம சேர்ந்து எதிர்ப்போம். சிம்பிள் அஸ் தட். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வாய்ஸ் சிங்கிள் டோனில் நம்மளுக்கு 2 மொழி கொள்கை தான். அண்ட் கர்நாடகாவும் சரி, தெலுங்கும் சரி, மற்றவங்களும் சரி, இது அவங்க பண்ணலை அப்படின்னா அவங்க மொழியும் அடுத்தது ஜாயின் ஆகிடும். ஸோ okay, we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support, and cheers.